ஒரு குளவி கடிக்கும்போது என்ன உணர்வு ஏற்படுகிறது? ஏ. அரிப்பு மற்றும் சிவத்தல். பி. உணர்வின்மை மற்றும் கூச்ச உணர்வு. சி. குளிர்ச்சி மற்றும் வறட்சி. டி. எரியும் உணர்வு மற்றும் வலி. சரியான பதில் டி. எரியும் உணர்வு மற்றும் வலி. 3. குளவியின் கொடுக்கில் உள்ள காரத்தன்மை கொண்ட திரவம் தோலில் செலுத்தப்படும் போது கடுமையான எரிச்சலையும் வலியையும் உண்டாக்குகிறது. இது திசுக்களில் ஏற்படும் ஒரு வேதியியல் எதிர்வினையாகும். ஏஎல் ஏசோ கான கணக்கீட்டில் பயன்படுத்தப்படும் அலுமினியத்தின் அணு நிறை என்ன? ஏ. 40. பி. 27. சி. 32. டி. 16. சரியான பதில் பி. 27. 2. சரியான விடை. அலுமினியத்தின் அணு நிறை 27 ஆகும். இது வேதியியல் கணக்கீடுகளில் மூலக்கூறு நிறையை கண்டறிய அடிப்படை அலகாக பயன்படுகிறது. ஏஎல் ஏசோ மூலக்கூறில் 2 அலுமினிய அணுக்கள் இருப்பதால் அதன் மொத்த பங்களிப்பு 54 2x27 ஆகஸ்ட் இருக்கும். ஒரு தாவரத்திற்கு சூரிய ஆற்றலை உணவாக மாற்றும் செல் கூறியது? ஏ. மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியா. பி. உட்கரு நியூக்ளியஸ். சி. ரைபோசோம். டி. பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட். சரியான பதில் டி. பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட். சரியான விடை டி. சோகஸ்மெலி. பசுங்கணிகத்தில் உள்ள பச்சையம் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிக்கிறது. இது தாவர செல்லின் உணவுத் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது. விவரிக்கப்பட்டதைப் போன்ற ஒரு செல் உயிரினத்தில் உணவு இங்கே செரிக்கப்படுகிறது. ஏ. போலிக்கால்கள் சியூடோபோடியா. பி. உட்கரு நியூக்ளியஸ். சி. சுருங்கு நுண்குமிழ்கள் கான்ட்ராக்டிலி வாக்யூல். டி. உணவு நுண்குமிழ்கள் ஃபுட் வாக்யூல். சரியான பதில் டி. உணவு நுண்குமிழ்கள் ஃபுட் வாக்யூல். சரியான விடை டி. சோகஸ்மெலி. அமீபா போன்ற ஒரு செல் உயிரினங்களில் உணவு நுண்குமிழ்கள் ஃபுட் வாக்யூல்ஸ் செரிமான நொதிகளைச் சுரந்து உணவைச் செரிக்கின்றன. செரிக்கப்பட்ட உணவு சைட்டோபிளாசத்தில் நேரடியாக உறிஞ்சப்படுகிறது. இரத்தத்திற்கு அதன் சிவப்பு நிறத்தை கொடுக்கும் களில் காணப்படும் சுவாச நிறமியது? ஏ. ஹீமோகுளோபின். பி. மயோகுளோபின். சி. குளோரோபில். டி. ஹெமோசியானின். சரியான பதில் ஏ. ஹீமோகுளோபின். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. ஹீமோகுளோபின் என்பது இரத்த சிவப்பணுக்களில் காணப்படும் இரும்புச் சத்து கொண்ட ஒரு புரதமாகும். இது நுரையீரலிலிருந்து திசுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்துச் செல்கிறது. இதில் உள்ள இரும்புத் தாதுவே இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை அளிக்கிறது. ஒரு உயிரினம் இறக்கும்போது அதன் உடலின் எந்த பகுதி கடலின் அடிப்பகுதியில் படிந்து சுருக்கத்திற்கு வழிவகுப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. கடினமான பாகங்கள். பி. மென்மையான திசுக்கள். சி. இறகுகள் அல்லது உரோமம். டி. உள் உறுப்புகள். சரியான பதில் ஏ. கடினமான பாகங்கள். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. உயிரினங்களின் எலும்புகள் மற்றும் ஓடுகள் போன்ற கடினமான பாகங்கள் எளிதில் சிதைவடையாமல் கடலின் அடியில் படிந்து படிமங்களாக மாறுகின்றன. இவை காலப்போக்கில் அழுத்தத்திற்கு உள்ளாகி தாதுக்களாக மாற்றப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன. உற்பத்தியில் பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ள இயற்கை வாயுவிலிருந்து பெறப்படும் வாயு எது? ஏ. ஆக்சிஜன். பி. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. சி. ஹைட்ரஜன். டி. நைட்ரஜன். சரியான பதில் சி. ஹைட்ரஜன். 1. இயற்கை வாயுவில் உள்ள மீத்தேனிலிருந்து நீராவியை பயன்படுத்தி ஹைட்ரஜன் வாயு பிரித்தெடுக்கப்படுகிறது. இது உரங்கள் தயாரிப்பில் அம்மோனியா உருவாக்க பயன்படுகிறது. 2. ஏ. ஆக்சிஜன் காற்றில் இருந்து பெறப்படுகிறது. மின்னூட்டம் பெற்ற பொருளின் மீது உள்ள மற்றும் சின்னங்கள் எதைக் குறிக்கின்றன? ஏ. மின்னூட்டப் பரவல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். பி. காந்த துருவங்கள் மேக்னெட்டிக் போல்ஸ். சி. மூலக்கூறு பிணைப்புகள் மொலெக்யூலர் பாண்ட்ஸ். டி. வெப்பநிலை சரிவுகள் டெம்பரேச்சர் கிரேடியன்ட்ஸ். சரியான பதில் ஏ. மின்னூட்டப் பரவல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். 1. ஒரு பொருளின் மேற்பரப்பில் நேர் மின்னூட்டங்கள் மற்றும் எதிர் மின்னூட்டங்கள் எவ்வாறு பரவியுள்ளன என்பதை இந்த சின்னங்கள் காட்டுகின்றன.
இது மின்னூட்ட பரவலை குறிக்கிறது. பி. காந்த துருவங்கள் N மற்றும் S என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படும். ஆர்கிகோனியம் எதைக் கொண்டுள்ளது? A. வித்து, ஸ்போர். B. புரோட்டோனிமா, புரோட்டோனிமா. C. ஆந்தரோசைட்டு, ஆந்தரோசோய். T. முட்டை, எக். சரியான பதில் D. முட்டை, எக். சரியான விடை டி. சோகஸ்மெலி. ஆர்கிகோனியம் என்பது பிரயோபைட்டுகள், தெரிடோபைட்டுகள் மற்றும் ஜிம்னோஸ்பெர்ம்களில் காணப்படும் பல செல் பெண் இனப்பெருக்க உறுப்பாகும். இது பெண் கேமேட் எனப்படும் முட்டையை தன்னுள் கொண்டுள்ளது. மூளையை மூடியிருக்கும் வெளிப்புற சவ்வின் பெயர் என்ன? A. அராக்னாய்டு மேட்டர், அராக்னாய்ட் மேட்டர். B. பையாமேட்டர், பியாமேட்டர். C. டியூராமேட்டர், டியூரமேட்டர். D. மயலின் உறை, மயலின் ஷீத். சரியான பதில் C. டியூராமேட்டர், டியூரமேட்டர். 2. டியூராமேட்டர் என்பது மூளையை பாதுகாக்கும் 3 சவ்வுகளில் மெனிஞ்சிஸ் வெளிப்புறமாக உள்ள தடிமனான மற்றும் உறுதியான சவ்வு ஆகும். இது மூளைக்கு அதிர்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. BNT1 ஐ பெறுவதற்கு பயன்படுத்தப்பட்ட எடுத்துக்காட்டில் இரட்டை பிணைப்பிற்கான இடை எண் என்ன? A. 3. B. 1. C. 2. T. 0. சரியான பதில் B. 1. சரியான விடை B. சோகஸ்மெலி யூபாக் விதிப்படி இரட்டை பிணைப்பு தொடங்கும் கார்பன் அணுவிற்கு மிகக் குறைந்த எண் வழங்கப்பட வேண்டும். இங்கு அது முதல் கார்பனில் தொடங்குவதால் 1 எனப்படுகிறது. காமா கதிர்கள் எதைக் கொண்டுள்ளன? A. நியூட்ரான்கள், நியூட்ரான்ஸ். B. போட்டான்கள், போட்டான்ஸ். C. எலக்ட்ரான்கள், எலக்ட்ரான்ஸ். T. புரோட்டான்கள், புரோட்டான்ஸ். சரியான பதில் B. போட்டான்கள், போட்டான்ஸ். 4. காமா கதிர்கள் என்பவை அதிக ஆற்றல் கொண்ட மின்காந்த அலைகளாகும். இவை போட்டான்கள் எனப்படும் துகள்களால் ஆனவை. இவற்றிற்கு மின்சுமை மற்றும் நிறை கிடையாது. இதனால் இவை அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை. முதல் அணு உலை எங்கே கட்டப்பட்டது? A. டோக்கியோ, ஜப்பான். B. லண்டன், இங்கிலாந்து. C. சிகாகோ, அமெரிக்கா. T. பாரிஸ், பிரான்ஸ். சரியான பதில் C. சிகாகோ, அமெரிக்கா. சரியான விடை C. சோகஸ்மெலி. உலகின் முதல் அணு உலை 1942ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட்டது. இது என்ரிகோ பெர்மி தலைமையிலான குழுவால் சிகாகோ பைல் -1 என உருவாக்கப்பட்டது. சீரான தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் என்ன உள்ளன? A. பெறப்பட்ட அலகுகள். B. சிக்கலான அலகுகள். C. மாறக்கூடிய அலகுகள். T. நிலையான அலகுகள். சரியான பதில் D. நிலையான அலகுகள். 8. உலகம் முழுவதும் அறிவியல் அளவீடுகளில் ஒரே தன்மையை பேணுவதற்காக பன்னாட்டு அலகு முறை C யூனிட்ஸ் உருவாக்கப்பட்டது. இவை நிலையான அலகுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இது உலகளாவிய ரீதியில் குழப்பங்களை தவிர்க்க உதவுகிறது. பிரஸ்பயோபியாவில் கண் வெள்ளை கடினமாக மாறக் காரணம் என்ன? A. அதிகப்படியான திரவ அழுத்தம். B. முதுமையின் காரணமாக. C. பார்வை நரம்பு பலவீனமடைதல். T. விழித்திரை கடினமாதல். சரியான பதில் B. முதுமையின் காரணமாக. முதுமை அடையும் போது கண்ணின் லென்ஸ் தனது நெகிழ்வுத்தன்மையை இழந்து கடினமாகிறது. மேலும் சிலியரி தசைகள் பலவீனமடைகின்றன. இதனால் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்ப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. இதுவே பிரஸ்பயோபியா எனப்படும். சாந்தி ஒரு வட்டம் வரைய பென்சிலுடன் எந்த கருவியை பயன்படுத்தினாள்? A. ஒரு கூர்மையாக்கி, a sharpener. B. அவளது விரல்கள், her fingers. C. ஒரு கவராயம், a compass. T. ஒரு அளவுகோல், a ruler. சரியான பதில் C. ஒரு கவராயம், a compass. 4. கவராயம் என்பது ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சமமான தூரத்தில் பென்சிலைச் சுழற்றி வட்டம் வரைய பயன்படும் கருவியாகும். இது வடிவியல் வரைபடங்களில் துல்லியமான வட்டங்களை உருவாக்க உதவுகிறது. மற்றவை கூர்மையாக்கி பென்சிலேட் சீவ மட்டுமே பயன்படும். ஒரு மூடிய கொள்கலனில் வாயு உற்பத்தியால் ஏற்படும் அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட வரம்பை மீறினால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? A. ஒரு வெடிப்பு ஏற்படலாம்.
பி வினை முழுமையாக நின்றுவிடும். சி வினைப்படுபொருள்கள் அடுக்குகளாக பிரியும். டி கொள்கலன் திடமாகிவிடும். சரியான பதில் ஏ ஒரு வெடிப்பு ஏற்படலாம். 9 ஒரு மூடிய கொள்கலனில் வாயு உற்பத்தியாகும் போது இடப்பற்றாக்குறையால் அழுத்தம் அதிகரித்து கொள்கலனின் சுவர்களை தாக்குகிறது. இந்த அழுத்தம் கொள்கலனின் தாங்கும் சக்தியை மீறும்போது அது வெடிக்க நேரிடும். பாலிபெட்டிலையில் உள்ள இதழ்களை எந்த பண்பு வரையறுக்கிறது? ஏ அவை இணைந்தவை. பி அவை தனித்தவை. சி அவை இல்லை. டி அவை குறைக்கப்பட்டவை. சரியான பதில் பி அவை தனித்தவை. 7 பாலிபெட்டலே பாலிபெட்டலி என்பது இருவித்திலை தாவரங்களின் ஒரு துணைப்பிரிவாகும். இதில் பூவின் அல்லி இதழ்கள் பெட்டல்ஸ் ஒன்றுடன் ஒன்று இணையாமல் தனித்தனியாக காணப்படும். இதற்கு ரோஜா மலர் ஒரு சிறந்த உதாரணமாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?